மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஆஸ்கார் மூவி தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கான ஒரு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு திருப்பூர்ல பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருடைய பெரும்பாலான பிரச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மதிய வேளையிலே நடக்குது. மற்ற முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில ஒரு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இல்லை 11 மணிக்கு பேசிட்டு ரெஸ்ட் விட்டுருவாங்க. மறுபடியும் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை பேசுவாங்க. அந்த உச்சி வெயில பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிடுவாங்க மக்களுக்காக, தொண்டர்களுக்காக. விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா உச்சி வெயில் நடக்குது இல்லையா? இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்கிட்ட மயக்கம் போட்டு கொடுத்துருக்காங்க. தாவேகா வேட்பாளரை மயக்கம் போட்டு கொடுத்துருக்காரு. இது தொடர் கதையாகிட்டு இருக்கு இல்லையா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவம் 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் ஒழுக்கம் இல்லாமல் விஜய் போய் பார்க்கறதுக்கு போகிறாங்க. அதாவது பெரிய கூட்டம் போகிற இடத்துல எல்லாம் சேருது. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவருக்கு சேர்ற கூட்டமாக நான் பார்க்கல, ஒரு நடிகனுக்கு சேர்ற கூட்டமாக தான் பார்க்குறேன், ஒரு சினிமா கவர்ச்சியில் வர கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது மக்கள் அவங்களுக்கு முதல்ல புரிதல் வேணும் சார். அதாவது நம்ம இந்த ஏற்கனவே கரூர் சம்பவம் ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. தாவேகா கட்சி அவங்க போகிற இடமெல்லாம், பிரச்சாரம் பண்ணுற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா விபத்து, இரத்த காயம், மரணம் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த பிரச்சாரத்தில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேலத்தில் மயக்கி விழுந்தது, பல இடங்கள்ல எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அசம்பாவிதம் தான். நான் இந்த பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணார் இல்லையா விஜய், அப்போ பெரம்பூர்ல எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு. அவர் சொன்ன தகவல்லாம் கேட்கும்போது அதிர்ச்சியா இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த கூட்டம், அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம் விஜயை பார்க்கறதுக்கு பெரம்பூர்ல கூடி இருக்கிறாங்க. பல தெருக்கள்ல அந்த தெருவில் வசிக்கிற மக்கள் அவங்களே பேரிகார்டு போட்டு இதுக்குள்ள நீங்க வரக்கூடாது அப்படின்னு விஜயோட ரசிகர்கள், தொண்டர்கள்னு நம்ம எந்த காலத்திலுமே சொல்ல முடியாது. ஏன்னா எந்த தொண்டனும் இப்படி நெறிமுறை இல்லாமல் நடந்துக்கவே மாட்டான். ஆனா ஒரு எப்படின்னா என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு வெறித்தனமா ஓடுறாங்க. எதுக்கு இவ்வளவு வெறித்தனமா ஓடுறாங்க, ஏன் இவ்வளவு வெறித்தனமா ஓடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. ஒரு மனநிலை, அதாவது ஒரு ரசிகன் அந்த மனநிலையில இருந்து ஒரு நடிகனை பார்க்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனா தன் உயிரையே விடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறித்தனமா அந்த கூட்டத்துக்கு பின்னாடி ஓடுறதுங்கிறது வேதனை. அந்த பெரம்பூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க பெரம்பூர் வாசிகள், லோக்கல்ல இருக்கிற குடியிருக்கிறவங்க, அவங்க ஒரு ஒரு கட்டமைப்பு பண்ணி வாலண்டியர்ஸ்லாம் இருந்து அதை சரி பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா பெரம்பூர்லயே பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் எல்லாம் அந்த கூட்டத்துக்குள்ள உள்ளவே போகவே முடியல, கூட்டத்துக்குள்ளே போலீஸ் நெருங்க முடியல. அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த கட்சி மீட்டிங் ஆகட்டும், பிரச்சாரம் ஆகட்டும், எல்லா இடங்கள்லையும். இப்ப திருப்பூர்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி உச்சி வெயில், சொன்ன நேரத்துல போல, இது மாதிரிதான் விமர்சனங்கள் வருது. காலையில எல்லா வேட்பாளரும் இன்னைக்கு எல்லா கட்சியினரும் என்ன பண்றாங்கன்னா 6 மணிலேருந்து 10, 11, 12 கூட பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கப்புறம் உச்சி வெயில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சாரத்தை க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் 4 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணலாம். இந்த சிஸ்டத்தை எல்லாருமே கடைபிடிக்கிறாங்க. இங்க என்ன வேடிக்கை அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எத்தனையோ கட்சிகள் இருக்கு, பெரிய கட்சிகள், சின்ன கட்சிகள் எல்லாம் இருக்கு. எல்லாருமே பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க, சுயேட்சைகள் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. ஆனா எந்த கட்சியிலையுமே, எந்த கட்சி தலைவரையும் பார்க்கறதுக்கு போற கூட்டத்திலையுமே இப்படி அசம்பாவிதங்கள் நடக்கவே இல்லை. நீங்க பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு கரூரை ஒரு மையப்புள்ளியா வச்சுக்கிட்டு கரூர்ல இருந்தே நீங்க பாருங்களேன், இந்த தாவேகாவினர் போற இடங்கள்ல தான் இந்த மயக்கப்படுறது, விழுகிறது எல்லாமே நடக்குது. இன்னைக்கு திருப்பூர்ல பாத்தீங்கன்னா இவர் பிரச்சாரம் நேரமே இவர் எப்படின்னா 10ல இருந்து ஒரு 4 மணிக்கு தான் வாங்குறாரு. 10ல இருந்து 4 மணி பிரச்சாரம் வேண்டான்னு மற்ற கட்சிகள்லாம் ஓய்வு எடுக்க போகும்போது இவர் அந்த நேரத்துல தான் பிரச்சார நேரமே பர்மிஷன் கேட்டு வாங்குறாரு. உச்சி வெயில்ல இவர் காத்திருக்கிறாங்க மக்கள். சொன்ன நேரத்துல போறாரா அப்படின்னா சொன்ன நேரத்துலையும் போறது இல்லை. அப்படி இன்னைக்கு 15 பேர், எனக்கு பெருமாநல்லூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்ல ஒரு 15 பெண்கள், ஆண்கள் எல்லாம் மயங்கி விழுந்திருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு அபாய கட்டத்தில் ஏற்றிட்டு போனாங்க. அது என்னமோ அதிர்ஷ்டவசம் அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஏன் அங்கே பார்க்க வந்த கூட்டத்தை விடுங்க, இந்த வேட்பாளர் ஒருத்தர் இருக்கார், சூலூர் வேட்பாளர் சுகுமாரன், அவரே மயங்கி விழுந்துட்டாரு. அவர் மயங்கி விழுந்துட்டாரு, அவரால் மயக்க நிலையில் இருக்காரு. அவருக்கு அசுவாசப்படுத்துறதுக்கு, அது அவரை தனிமையா விடணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அவரை சுத்தி ஒரு பெரிய கூட்டம், அதாவது விசிறி வீசுறேங்கிற பேர்ல கச்சன்னு கூட்டம். நீங்க எப்பவுமே எப்படின்னா, இப்படி ஒரு சஃபகேஷன் வந்துருச்சு, ஒரு மாதிரி ஒரு இறுக்கமான சூழல் வந்துருச்சு, மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்கன்னா அவங்கள நீங்க கொஞ்சம் தனிமையா விடணும். ஆள் தள்ளி நிக்கணும், காத்தோட்டம் இருக்கிற மாதிரி இருக்கணும், தண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி இல்லாம கூட நின்று அவங்க உடனே அவங்க வேட்பாளரை விசிறி வீசுறேன் பேர்ல பேப்பர் எடுத்து வீசுறது, அதுன்னு
அவரையுமே வந்து சிரமப்படுத்தினாங்க. வேட்பாளரே மயங்கி விழுகிற ஒரு நிலைமை தான் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் குறித்த நேரத்தில் வரல, அந்த நேரத்தை தவற விட்டார். அதாவது ஒரு ப்ரோக்ராம் காலையில் 10 மணி, 10 மணிலேருந்து 11 மணி, 11 மணிலேருந்து 12 மணி, 12 மணிலேருந்து 1, 2ன்னு ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூல் கொடுக்குறாங்கல்ல, அந்த அந்த காலகட்டத்துக்குள்ளே இவர் வந்து எங்கேயுமே போகிறதில்லை. இவர் வந்து எப்படின்னா இப்போ கோயம்புத்தூரில் தனி விமானத்தில் வரார் சார். ஓகே, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் திருப்பூர் அந்த பெல்ட்டை கவர் பண்ண போகிறீங்க, அவினாசி திருப்பூர் அதெல்லாம் கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முத நாளே வந்து கோயம்புத்தூரில் தங்கலாமே. கோயம்புத்தூருங்கிறது இன்றைக்கி இருக்கிறதுலே ஒரு பெரிய சிட்டி. அதில் எல்லா விதமான ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா பாதுகாப்பு அம்சங்களும் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே வந்து தங்கிட்டு காலையில் எந்திரிச்சு நீங்கள் உங்களையும் வந்து அசுவாசப்படுத்திக்கிட்டு ரிலாக்ஸ்டாக நீங்கள் பிரச்சாரத்துக்கு வரலாமே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஊருக்கும் வரும்போது பனையூர்லேருந்து கிளம்புறாரு, ஏர்போர்ட்டுக்கு வராரு, தனி விமானத்தில் வந்து அந்த ஊரில் இறங்குறாரு. அந்த பிரச்சாரம் ஒரு 4 மணி நேரமோ 3 மணி நேரமோ அதில் கலந்துக்கிறாரு. திரும்பி வந்து அந்த ஊர்லேருந்து தனி விமானம் முடிச்சு போயிடுறாரு. இது வழக்கமாக வந்து வச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருக்கிற மைனஸ் அது வந்து நேரத்துக்கு வராதது வந்து அவருக்கு பெரிய மைனஸாக இருக்குது. ஸோ அப்படி வந்து தொடர்ந்து வந்து அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து விஜய் அவர் வந்து தன்னை வந்து திருத்திக்கிற மாதிரியே தெரில. ஆனால் மக்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு வேணும். அதாவது ஒரு நடிகனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போகிறோம். ஒரு தலைவன் கிடையாது. யாருங்க தலைவன்? தலைவா அப்படின்னு முதல்ல நீங்கள் நடிகனை கூப்பிட்றீங்கல்ல, அதுவே தப்பு. ஒரு நடிகன்க திரையில் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு உங்களுக்கு முகத்தில் வந்து சாயம் பூசிக்கிட்டு நடிக்கிறவன் தான் திரைப்படத்தில் நடிக்கிற நடிகன். அந்த நடிகனை பார்த்து தலைவா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம சொல்லும் போதே நம்ம வந்து அங்கே வீழ்ந்துடுறோம். அதான் உண்மை. அந்த விழிப்புணர்வு, நடிகனை தலைவன் கூப்பிடவே கூடாது. நடிகனை எங்க தலைவன் கூப்பிடுறீங்க? தலைவன்னா யாருங்க? தலைவன்னா யாரு? ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய, ஒரு கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய அதிகாரம் இல்லை, அது எல்லாமே வந்து படைத்தவன் தான் ஒரு தலைவன். ஒரு படையை வழிநடத்தி கொண்டு போறவன் தான் ஒரு தளபதி. அந்த மாதிரி ஒரு பேரை சொல்லி ஒரு நடிகனை கூப்பிடும் போது அன்னைக்கே நமக்கு வந்து தோல்வி சார். இதுதான் உண்மை. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது எப்படின்னா, திரையில பார்க்குற நடிகனை தரையில பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பெரிய கூட்டம் வராங்க. அந்த கூட்டத்தை சரியா வழி நடத்துறது இல்லை, சரியா வந்து தாவேகா வாலண்டியர்ஸ் வந்து அந்த கூட்டத்தை வந்து சரிப்படுத்துறது இல்லை. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா உயிர் சேதங்கள் ஏற்பட்டு இருக்கு. இன்னைக்கு மயக்கப்படைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் 10 நாள் பிரச்சாரம் இருக்கு. இன்னும் என்னென்ன பண்ண போறாங்களோ, என்னென்ன கூத்து பண்ண போறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், பதட்டத்தை வந்து இது வந்து உருவாக்கியிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது புதுசா பேசுறாரா அப்படின்னா எதுவுமே புதுசா பேசல. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டிஎம்கே தீய சக்தி தூய சக்தி அப்படிங்கிற முழக்கத்தை வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அதுவும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அதாவது இந்த டிஎம்கே வந்து அட்டாக் பண்ணுங்க, வேற எதுவுமே பேச வேண்டாம். தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. தீய சக்தி அப்படிங்கிறது மட்டும் தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. அதை மட்டும் மக்கள் மனசுல வந்து பதிய விட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். இது வரைக்கும் அதை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அதை நிறுத்திட்டார். சமீபத்தில் 2-3 நாள் நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே தீய சக்திங்கிறத நிறுத்திட்டு அவர் என்னமோ வந்து நாட்டுக்கு சேவை செய்ய போற மாதிரி இருக்கிற, அதாவது ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள், பென்ஷன் திட்டத்திலேருந்து இந்த ஓய்வூதிய திட்டத்திலேருந்து எல்லாமே ஏற்கனவே இருக்கிற திட்டங்களே மறுபடியும் வந்து அவர் வந்து பேசிட்டு கடைசியா போகும்போது கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படிங்கிறாரு. யாரை கான்ஃபிடென்ட்டா இருக்க சொல்றாரு? எனக்கு புரியல. யாரை கான்ஃபிடென்ட்டா இருக்க சொல்றாரு? அதாவது பிரச்சாரம் முடிச்சு போகும்போது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா இருங்க. என்ன கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்? யார் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்? எனக்கு ஒன்றுமே புரியல. இது எப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பாதையில் மக்களை வழிநடத்தி கொண்டு போகிறார் சார். அரசியலுக்கு விஜய் வர வேணாம்னு நம்ம சொல்லவே இல்லை. அரசியல் படுத்திட்டு வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். மக்கள் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் மக்கள்கிட்டே உங்களால் போக முடியலையே. மக்களை உங்களால் சந்திக்க முடியுதா? மக்களோட உங்களால் வந்து கூட்டத்தில் வந்து நிற்க முடியுதா? மக்களோட கலக்க முடியுதா? காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டிட்டு போகிறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு வர கூட்டம், அந்த கூட்டத்தினால உங்களால் ஏகப்பட்ட ஆபத்து. அந்த கூட்டத்துக்கு மக்கள் மயங்கி விழுகிற நிலைமையில நீங்கள் வந்து பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது சைக்கிளை ஒன்று வந்து மெட்ராஸ்லேருந்து கொண்டு வந்து அதை அங்கே காரைக்குடியில் கேரவனில் கொண்டு வந்து அதை வந்து கீழே வச்சு ஓட்டுறீங்க. ஓகே, ஓட்டுனீங்கல்ல, கீழே விழுந்தீங்கல்ல, உங்கள் மேலே வந்து ஒரு மக்கள் கூட்டம் வந்து உழுகுது. திப்புன்னு உழுகுது சார். அப்படியே தம்முன்னு வந்து உழுகுறாங்க. இந்த அரிசி மூட்டை சாயம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சாயிறாங்க இவர் மேலே. உடனே இவர் பயந்து போய் சைக்கிள் அப்படியே கீழே ரோட்டில் போட்டுட்டு, இதாங்க தலைவன் கழகு, சைக்கிளை ரோட்டில் போட்டு விழுந்து ஓடுறாருங்க கேரவனை நோக்கி. திப்புன்னு இவர் விழுந்து ஓடுறாரு. மக்கள் இவரை விரட்டிட்டு ஓடுறாங்க. இது எப்படி? இது என்ன மாதிரியான அரசியல்? இது என்ன மாதிரியான ஒரு தலைமை? இது என்ன மாதிரியான ஒரு கட்சி?
மக்களோடு வாழ முடியாத, மக்களை சந்திக்க முடியாத, மக்களோடு மக்களா இருக்க முடியாத நீங்க வந்து ஒரு மக்கள் தலைவனா எப்படி வாழ முடியும்? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நீங்க உங்களை வந்து விரட்டிட்டு வராங்க, மக்களும் உங்களோட வந்து சேர முடியல. மக்கள் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களா அப்படின்னா பார்க்கணும்னு மட்டும் ஆசைப்படல, உங்களை கடிச்சு திங்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பாண்டிச்சேரிலாம் பாத்தீங்களா, ஒரு ஜாம்பி கூட்டம் மாதிரி கார்ல ஏறி அப்படியே நெளியறதும் சுத்துறதும், அது பலாப்பழத்தை, அது என்ன தர்பூசணியை தூக்கி போடுறதும், பலாப்பழத்தை தூக்கி போடுறதும், ரொம்ப ரொம்ப இந்த மாதிரியான அரசியல் இது வரைக்கும் நான் பார்க்கல சார். இது வந்து எப்படின்னா ரொம்ப வினோதமான அரசியலா இருக்கு, ரொம்ப வேடிக்கையான அரசியலா இருக்கு. இந்த அரசியல் கூட்டத்துல எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்க கூட்டணிக்கு வரப்போறாங்க, இவங்க கூட்டணிக்கு வரப்போறாங்க, அவர் வராரு, இவர் வராரு, இவர் வராரு, அவர் வராரு, ஓ அவரு இவர் வராரு, இப்படி எல்லாம் பேசி முடிஞ்சு ஓஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனா பாவம் ஒரே ஒருத்தர் மட்டும் போய் சிக்கிட்டார், செங்கோட்டையன் எவ்வளவு பெரிய அரசியல் ஆளுமையோடு இருந்தவர், எம்ஜிஆரோட இருந்தவர், ஜெயலலிதா அம்மையாரோட இருந்தவர், சின்னம்மாவோட இருந்தவர், எடப்பாடியோட இருந்தவர், ஒரு பெரிய அரசியல் ஆளுமை, ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் படைத்தவர், அரசியல் தெரிந்தவர். அது உண்மை. அந்த செங்கோட்டையனையாவது நீங்க சரியா பயன்படுத்துறீங்களா? உங்க கட்சியில செங்கோட்டையன் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டா அவர் போட்டு கொடுப்பாரு. அவரெல்லாம் அப்படின்னா ரூட் மேப் போட்டு கொடுக்கறதுல கில்லி இவர் வச்சிருக்காருல்ல, ரூட்னு ஜெகதீஷ் பழனிசாமி அந்த மாதிரி கிடையாது. ரூட் மேப் போட்டு கொடுக்கறதுல கில்லி எப்படி பிரச்சாரத்துக்கு போனா எங்கெங்க எப்படி 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 போயிட்டு வந்து எப்படி இந்த அந்த தொகுதியை முடிக்கலாம், எத்தனை பேரை சந்திக்கலாம், எத்தனை தொகுதிக்கு போகலாம், எல்லாத்தையும் போட்டு கொடுக்கறதுல அவர் கில்லாடி. அவரை கூட நீங்க சரியா பயன்படுத்திக்கிற மாட்டேங்கிறீங்க. அவரை வந்து நீங்க பின்னாடி நிறுத்தி வைக்கிறீங்க. அதெல்லாம் கூட பரவாயில்ல சார். வேதனையிலேயும் வேதனை, உச்சகட்ட வேதனை. ஆதவர்ஜுனா அண்ணன் கூப்பிடுறாரு, செங்கோட்டையன் வந்து என்ன தப்பி சொல்லுங்கன்னு முன்னாடி வந்து நிற்கிறாரு. இது செங்கோட்டையனுக்கு தேவையா? இன்னைக்கு பாருங்க, செங்கோட்டையனுக்கு எதுக்கு அறிமுகம்? அவர் ஒரு வேட்பாளர், அவருக்கு எதுக்கு அறிமுகம்? அவர்கிட்ட ஒரு வாழை கொடுத்து இவர் கையை பிடிச்சி செங்கோட்டையன் கையை பிடிச்சி அப்படி தூக்கி காட்டுறாரு. நியாயமா செங்கோட்டையன் இவர் கையை பிடிச்சி தூக்கி காட்டணும். இவருக்கு தான் அந்த அறிமுகம் தேவை, இவருக்கு தான் அவர் வந்து அடையாளம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இதெல்லாம் இந்த அரசியல் எல்லாம் பார்த்தா உண்மையாலுமே ரொம்ப வேதனையா இருக்கு. இது வந்து திருப்பூர்ல மட்டும் இல்ல, அடுத்தடுத்து தொடர்ந்து நடந்துட்டு. இப்போ வந்து திருப்பூர் போறாரு, இங்க இருந்து ஃபிளைட் பிடிச்சி போறதுக்காக மதியம் ஆயிரும். நாளைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா டி நகர்ல புசியானதுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றாரு. அதுவுமே மதியம் 2 மணிக்கு பண்றாரு. மனையூர்ல இருந்து டி நகர் அதிகபட்சம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல வந்துடலாம். அவர் கூட்டமா இருந்தாலுமே அது காலையில பண்ணலாம், இல்ல சாயந்தரம் பண்ணலாம். அப்பயும் ஏன் மதியம் பண்றாரு நினைக்கிறீங்க சார்? ஏப்ரல் மாசம் வெயில், அதாவது சித்திரை மாசம் வெயிலுன்னு சொல்லுவாங்க. நியாயமா பார்த்தா இன்னைக்கு சித்திரை 1 ஆரம்பிச்சிருச்சு. இந்த சித்திரை மாசம் வெயிலுங்கிறது கொளுத்துற வெயில் தான் உண்மையான ஒரு சூழல். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இது பயங்கரமான எல்லா பக்கமும் வெயில் அடிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. நியாயமா மக்கள் வந்து இந்த வெயில்ல வந்து நிக்கிறாங்க இவர் பாக்குறதுக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பிரச்சாரத்துக்கு வராரு, டி நகருக்கு பிரச்சாரத்துக்கு வராரு, எக்மோருக்கு வராரு, திருவல்லிக்கேணிக்கு வராரு. இதுவும் 2 மணிக்கு வாங்கியிருக்காரு. டைம் வந்து 2 மணிக்கு வாங்கியிருக்காரு. 2 மணி உச்சி வெயில்ல வந்து மக்களை வந்து சந்திக்கிறேங்கிறாரு. மற்றவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு சிரமம் கொடுக்காத நேரங்கள்ல வந்து மக்களை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவர் வந்து உச்சி வெயில்ல வந்து பேசுறாரு. உச்சி வெயில்ல என்ன பேசிடுவாரு? ஒண்ணுமே பேச மாட்டார். டி நகர்ல நாளைக்கு டி நகர்னா என்ன தெரியுமா, பாண்டி பசார்னா என்னன்னு தெரியுமா, பாண்டி பசார் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா, இங்க என்ன சர்ச் இருக்குன்னு தெரியுமா, இங்க என்ன கோயில் இருக்குன்னு தெரியுமான்னு எல்லாம் 4-5 எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை பேசிட்டு அப்புறம் இங்கே ஏதாவது நான் மக்களுக்கு இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், பழையது இந்த ஓட்ட ரெக்கார்டு மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்களை சொல்லிட்டு கடைசியில் இறங்கி போகும்போது நான் தன்னந்தனி ஆளு அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். தீய சக்தி தூய சக்தி, அது இப்போ வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவரை. புரியுது உங்களுக்கு? நீங்கள் நோட் பண்ணி பாருங்க, பேசுறது கிடையாது. இன்னும் 10 நாள் நோட் பண்ணி பாருங்க. டிஎம்கே தீய சக்தி, நான் தூய சக்தி அப்படிங்கிறத அவர் வந்து எங்கேயுமே பேச மாட்டார். காரணம் எல்லாமே அசைன்மெண்ட். ஒவ்வொன்றும் வந்து என்ன சொல்றாங்களோ, இன்னைக்கு நீங்க வந்து A to C வரைக்கும் தான் பேசணும், A to D வரைக்கும் தான் பேசணும் அப்படின்னா அது மட்டும் தான் பேசிட்டு கீழே இறங்கிடுவாரு. பேசும்போது நீங்களா பேசிக்கிறதுக்கு 2 விஷயம் ஜோஸா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படின்னா கான்ஃபிடண்டா இருங்க அப்படிங்கிறாரு. என்ன எனக்கு இதெல்லாம் வந்து என்ன கான்ஃபிடண்டா இருங்க, யாரை கான்ஃபிடண்டா இருங்கிறாரு. நீங்க முதல்ல கான்ஃபிடண்டா இருங்க, நீங்க வந்து இந்த படத்தை நிச்சயமா பாத்தீங்கன்னா இந்த அரசியல்ல இந்த விஜய்ங்கிற நடிகனை மயக்கத்துல வந்து மக்கள் வந்து போய் பார்க்கறாங்க. அந்த மக்கள் வந்து பெருசா நம்புறாங்க. அதாவது ஒரு நடிகனை நம்புறாங்க சார். நடிகனை நம்புறதுங்கிறது அபத்தம். நம்புறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தம். உண்மையா சொல்ல போறேன், நான் சினிமா துறையிலேருந்தே வெளிப்படையா சொல்றேன், யாரையுமே நம்ம வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த வகையில வந்து சினிமா துறையில் இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே வந்து போலி சாயம் பூசக்கூடியவர்கள், ஏமாற்றக்கூடியவர்கள். உண்மையா யாருக்குமே நடந்துக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. அந்த வரிசையில வந்தவர் தான்
இந்த விஜய் அப்படிங்கிறத நம்ம எல்லா இடத்துலையும் சொல்றேன். உங்கள் விஜய் அப்படிங்கிறாரு. உங்கள் விஜய் வந்து ஒரு போலி, உங்கள் விஜய் வந்து ஒரு ஏமாற்றுக்காரர் அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம மக்களுக்கு சொல்றோம். சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு. அவங்க வந்து புரிதல் இல்லாம வந்து இந்த நடிகனை தேடி போறாங்க. இது ரொம்ப ஆபத்து. இது ரொம்ப ஆபத்தான அரசியல். எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு பெரிய ஓட்டு சதவீதம் வாங்க போறது இல்லை. ஆனா இந்த கவர்ச்சிக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்க போகுது. அந்த ஓட்டே ஒரு ஆபத்தான ஓட்டா தான் இருக்க போகுது. அதை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதாவது இது ஒரு பிரச்சாரம் மாதிரி தான், கிட்டத்தட்ட முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லி பார்ப்போம். சொல்லி கேட்கலைன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ அதாவது நெருப்புன்னு சுட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னா, சுட்டதுக்கு அப்புறம் தெரியட்டும்னு விட்டுற வேண்டியதுதான். ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் அவர் சொன்னார், அனௌன்ஸ் பண்ணார் அஃபீஷியலாக, நான் வந்து இனிமேல் நடிக்க போகிறதில்ல, இதான் என்னோட கடைசி படம்னு. நான் ஜனநாயகன் லீக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து நீங்கள் தயாரிப்பாளருக்காக திரும்ப ஒரு படம் நடிக்கணும், விஜய் அவர்கள் முடிவெடுத்தாலுமே வந்து அவங்க மூலமாக பேசிட்டு மறுபடியும் விஜய் நடிக்க போகிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ எப்படி பார்க்குறீங்க? சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களா? 100% நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அதாவது வந்து எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காரு. திருப்பி நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, மக்களை ஏமாத்துறாரு. அவருடைய சொற்களால மக்களை ஏமாத்துறாரு. அவருடைய சினிமா புகழும் சினிமா கவர்ச்சியை வச்சுட்டு மக்களை ஏமாத்துறாரு. அந்த வரிசையில தான் இந்த அடுத்த படம் நடிக்க போற மேட்டரும். அதாவது அவர் எல்லா இடங்கள்லயும் அரசியலுக்கு வரும்போது தெளிவா வந்து அவர் வந்து பதிவு பண்ண விஷயம் என்னன்னா, 69வது படம் ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படம், அதுக்கப்புறம் நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது உறுதி. அதாவது ரொம்ப உறுதியா வந்து எல்லா இடங்கள்லயும் அவர் வந்து சொல்லிட்டு வராரு, சொன்னார். ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ்ல கூட பாத்தீங்கன்னா 69வது படம் ஜனநாயகனுக்கு அப்புறம் நான் இனிமே நடிக்க மாட்டேங்கிறத சொன்னாரு. இப்ப இந்த படம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இணையதளங்கள்ல வந்து லீக் ஆயிருச்சு ஜனநாயகன் படம். அது யார் லீக் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு அந்த உண்மைகள் என்னங்கிறது தெரியும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அது போலீஸ் விசாரணையில இருக்கு, சைபர் கிரைம் விசாரணையில இருக்கு. துருவி விசாரிச்சா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி எங்கிருந்து அந்த காப்பி போச்சு, நிச்சயமா அது சென்சார்ல இருந்து போல, நிச்சயமா அது கியூப்ல இருந்து போல, அது வந்து அந்த தயாரிப்பு நிறுவனம் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இருந்த ஒரு காப்பி தான் லீக் ஆயிருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து பேசியிருக்கோம். மறுபடியும் அதே தான் சொல்றேன். தயாரிப்பு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இருந்து தான் அந்த காப்பி வந்து லீக் ஆயிருக்கு. அது விசாரிச்சா யார் அந்த எடுத்தது, யார் அதை லீக் பண்ணது அப்படிங்கிற காரணங்களை கண்டுபிடிக்க 100% முடியும். அப்படி கண்டுபிடிச்சிட்டா அதை அப்லோட் பண்ணது யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த தயாரிப்பாளர் கேவிஎன் புரொடக்ஷன்ஸ், அவர் வந்து ஒரு கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் தமிழ் துறைக்கு வந்து 1% கூட பிரபலம் இல்லாத தெரியாத ஒரு நபர். அவர் வந்து ஒரு நடிகனை நம்பி வரார். யாரு? விஜயை நம்பி வந்து படத்தில் நடிக்க வர்றார். விஜய் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார், டாப் ஸ்டாரா இருக்காரு. அவரை வச்சு ஒரு படம் எடுத்தா, அதுவும் அவருடைய கடைசி படத்தை எடுத்தா நிச்சயமா ஒரு பெரிய வியாபாரத்தை பண்ண முடியும் அப்படின்னு நம்பி வராரு. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து இவருக்கு என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, இவர் கேட்கிற அந்த 250 கோடி ரூபா அது எந்த விதம் பேரமும் இல்லாம, பைசா பாக்கி இல்லாம கொடுக்கணும். அப்படி ஒரு ஆள் வேணும், பண முதலை வேணும். அந்த பண முதலையா கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவர் வந்து இவர் கேட்கிற சம்பளத்தை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறாரு. அவர் படத்தை நடிச்சு கொடுக்குறாரு. 400 கோடி ரூபா, எனக்கு தெரிஞ்சு 250 கோடி ரூபா விஜய்க்கு வந்து சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கு. 150 கோடி ரூபா ப்ரொடக்ஷன் காஸ்ட். மொத்தம் வந்து 400 கோடி ரூபாய்க்கு ஒரு கண்டென்ட், ஒரு படம் முழுசா ரெடி ஆயிடுச்சு. அந்த படம் பல காரணங்கள்னால வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து அது இன்னைக்கு வந்து லீக் ஆயிருக்குன்னும் போது, உண்மையா சொல்ல போனா அதாவது 400 கோடி ரூபாயை வந்து கடல்ல போட்ட ஒரு கதை தான் இது. இதை வந்து இனிமே வந்து அதை திருப்பி எடுக்க முடியுமா, மறுபடியும் ரிலீஸ் பண்ணி அது ஓடுமா, இது ஏகப்பட்ட விஷயங்கள். இது ஓடுமா ஓடாதா அதெல்லாம் நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல அந்த படத்தை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து தடுக்க முடியல. ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உண்மையா ஒரு நேர்மை வேணும். அதாவது இது வந்து இந்த பொருள் வந்து ஒரு திருட்டு பொருள், இது வந்து ஒரு தவறான வழியில வந்து வெளியில வந்திருக்கு. இந்த படத்தை நம்ம பார்க்க கூடாதுங்கிற குறைஞ்சபட்ச நேர்மை நம்ம கிட்ட வேணும். அது குறைஞ்சபட்ச நேர்மை எப்பவுமே வந்து நம்ம கிட்ட இல்லைங்கிறது தான் உண்மை. அதனால தொடர்ந்து இதை ஷேர் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்ப படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது எந்த அளவுக்கு வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை அதாவது விஜய் படம் நியாயமா, நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன், இது ரிலீஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமா மக்கள், அதாவது இது ஏற்கனவே படம் பார்த்திருந்தா கூட இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த படத்தை வந்து எல்லாருமே தியேட்டர்ல வந்து மறுபடியும் பார்க்கணும். தியேட்டருக்கு வரணும், கிரௌடு தியேட்டர்ல இந்த படத்தை பார்க்கணும். ஒரு தப்பு நடந்தா கூட நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். இதுதான் உண்மை. ஆனா விஜய் அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா, அவர் வந்து இந்த தயாரிப்பாளரோட நஷ்டத்தை எப்படி ஈடுகட்ட போறார் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா 400 கோடி ரூபாங்கிறது சாதாரண பணம் கிடையாது. அவ்வளவு பெரிய பணத்தை இழந்துட்டு இன்னைக்கு வந்து அந்த தயாரிப்பாளர் வந்து தவித்து போய் நிற்கிறார். அதான் உண்மை. அதாவது எப்படிங்க 400 கோடி ரூபா வந்து மொத்தமா போச்சுன்னா யாரால வந்து சும்மா இருக்க முடியும்? அப்படி ஒரு மனநிலையில இருக்கிறார். உங்களை நம்பி வந்தார். எப்படி? நீங்க அரசியலுக்கு வந்ததுனாலதான்,
நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால தான் இந்த சிக்கல்கள், இந்த தடங்கல்கள் இந்த படத்துக்கு இருக்கு. அந்த படத்துல நீங்க அரசியல் பேசினதுனால தான் அந்த படத்துக்கு வந்து சென்சார் கொடுக்காம மறுக்கப்பட்டது. அதாவது ஒரு தேசிய விருது வாங்கின படம் பகவந்த் கேசரி. அந்த படம் அது வந்து அப்படியே நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இதுல எந்த தடையும் இருந்திருக்காது, நிச்சயமா கொடுத்துருப்பாங்க. ஆனா அதை பட்டி டிங்கரிங் பார்த்து நீங்க முழுக்க முழுக்க உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு, உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அதுல வசனங்கள், காட்சி அமைப்புகள் எல்லாமே நீங்க பண்ணியிருக்கீங்கன்னும் போது அதுதான் வந்து அப்ஜெக்ஷன். அதாவது வந்து அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கப்பட்டது. அதனாலதான் அந்த படம் வந்து நிலுவையில் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த சூழ்நிலையில அந்த தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டம். அந்த நஷ்டத்தை ஈடு கட்டி கொடுக்கறதுக்கு நீங்க வந்து 70வது படம் நடிக்க போறதா ஒரு செய்தி வருது. அது எப்படின்னா, அந்த தயாரிப்பாளருக்கு நீங்க வந்து கூப்பிட்டு பணமா கொடுங்க. ஏன் 400 கோடி ரூபா உங்களால திருப்பி கொடுக்க முடியாதா? 400 கோடி ரூபா கொடுக்குற ஒரு தயாரிப்பாளர் உங்களை போட்டு 400 கோடி ரூபா போட்டு படம் எடுக்க வந்தார்ல, அந்த தயாரிப்பாளருக்கு உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுல்ல. அப்படிப்பட்ட தயாரிப்பாளர் இன்னைக்கு நடுத்தரில் நிக்கிறாரு, மோசம் போயிட்டார் அப்படின்னும் போது அந்த 400 கோடி ரூபாய் நான் பணத்தை தரேன் அப்படின்னு சொல்லி 400 கோடி ரூபாய் பணத்தை வந்து திருப்பி கொடுக்கட்டும். விஜய் 69வது படம் தான் என்னுடைய கடைசி படம்னு ஆரம்பத்திலும் சொல்லிட்டு வர்றாருல, அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய வார்த்தையில் இருக்கிற நேர்மையை அவர் வந்து கடைபிடிக்கணும். நிச்சயமா பாத்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளருக்கு மாற்று வழியில தான் இதுக்கு ஈடு கட்டணும். பணமாவோ இல்ல வேற ஏதாவது மாற்று வழி இல்லாம இல்ல, இதுல அதுதான் இவரை தேர்ந்தெடுத்து ஈடு கட்டணும். அவருடைய வார்த்தையில அவர் உறுதியா இருக்கணும். 69வது படம் என்னுடைய கடைசி படம், நான் இனிமே வந்து மக்கள் சேவை தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வந்தார்ல, அதை வந்து அவர் உறுதியா நின்று கடைபிடிக்கணுங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோள். அவர் நடிக்க வரதை நம்ம குற்றமா சொல்லல, ஆனா அவருடைய சொல்ல காப்பாற்ற சொல்றோம், அவ்வளவுதான். அப்படி இந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டம், இந்த படம் பண்ண போறேன், அடுத்த படம் பண்ண போறேன் அப்படின்னா இதெல்லாம் எப்படின்னா ஒரு வழித்தரம், ஒரு காரணம் தேடிக்கிட்டே இருந்தார். என்ன பண்ணலாம், எப்படி உள்ள வரலாம், எப்படி 70வது படத்தை வந்து தொடங்கலாம் அப்படின்னும் போது இது வந்து ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு. இயற்கை அமைஞ்சிச்சா இல்ல செயற்கை அமைஞ்சிச்சா அப்படிங்கிறதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஆனா இது ஒரு காரணமா இப்ப காட்ட முடியும் மக்கள்கிட்ட வந்து, இது ஒரு காரணம், அதனாலதான் நான் அந்த தயாரிப்பாளர் நஷ்டத்துக்கு தான் நான் நடிக்கிறேன் அப்படின்னா. இதுக்கு முன்னாடி உங்களை வச்சு படம் எடுத்த மெர்சல் படம் எடுத்தார் ராமநாராயணன் சார் இருக்கார் இல்லையா, இயக்குனர், அவருடைய பையன் முரளி ராமநாராயணன், அவருக்கு நீங்க அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு அன்னைக்கே நீங்க நினைக்கல. உங்களை வச்சு குஞ்சுமோன், நிலாவேவா, அப்புறம் என்றென்றும் காதல் 2 படம் எடுத்தார். அவரெல்லாம் குஞ்சுமோன்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல பண்ணித்தரோன்னு சொல்லி அவரை ஏமாத்தி கூட்டிட்டு போய் பணத்தை சுருட்டி அந்த வந்து, அதாவது கொடுக்கப்பட்டு வாங்கின காசுக்கு கொஞ்சம் கூட நேர்மை இல்லாம அப்படியே ஒரு படத்தை வந்து சும்மா என்றென்றும் காதல், நிலாவே ஆவா அப்படின்னு 2 படத்தை எடுத்து அவர்கிட்ட நீங்க கொடுத்து அவரை பெரிய நஷ்டவாளி ஆக்கி இன்னைக்கு வரைக்கும் அவரால் அடுத்து படங்கள் பண்ண முடியல. பிரம்மாண்ட படங்கள் பண்ணிட்டு இருந்த குஞ்சுமோனால இன்னைக்கு வரைக்கும் அடுத்து படங்கள் பண்ண முடியல. உங்களோட படம் தலைவான்னு ஒரு படம் நடிச்சிங்கல்ல, டைம் டு லீடுன்னு ஒரு வார்த்தை போட்டீங்கல்ல, அந்த வார்த்தையால நீங்க வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம அந்த தயாரிப்பாளர் பெரும் கஷ்டத்துக்குள்ள மாட்டினாரு, பெரும் சிக்கலுக்குள்ள மாட்டினாரு. நீ கொடைநாடு வாசல்ல குளிர்ல நீங்க அப்பா மகன் நின்னது அதெல்லாம் தனி கதை, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அந்த தயாரிப்பாளர் சந்திரபிரகாஷ் ஜெயின், அவருக்கு அந்த படம் தமிழ்நாட்டிலே ரிலீஸ் ஆகல. அதாவது மற்ற மாநிலங்கள்ல சொன்ன தேதியில ரிலீஸ் ஆயிருச்சு, ஆனா தமிழ்நாட்டுல வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்னும் போது அந்த படம் லேட்டா 1 வாரம் கழிச்சு வந்துச்சு. அந்த படம் பெரிய கலெக்ஷன் பண்ணல. அந்த படத்துல அந்த தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டம். அன்னைக்கு அந்த படமும் இன்டர்நெட்ல லீக் ஆயிடுச்சு, படம் ரிலீஸ் ஆகுது. அதுதான் அன்னைக்கு அந்த படமும் இன்டர்நெட்ல லீக் ஆச்சு. அந்த தயாரிப்பாளர் நஷ்டப்பட்டப்ப ஏன் அந்த தயாரிப்பாளருக்கு இன்னொரு படம் பண்ணி கொடுக்கல? நான் கேட்கிற கேள்வி சரிதானே. உங்களை வச்சு ஆரம்ப ஜீவி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு. இன்னும் பல பேர் வந்து இவரை வச்சு எடுத்தவங்களாம் நஷ்டம்தான். தயாரிப்பாளர்கள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஏன் உங்களுக்கு படம் பண்ணித்தர எண்ணம் வரல? இவரை வச்சு ஆரம்பத்தில் இவர் யாருன்னே தெரியாத போது, அதாவது இன்னைக்கு ஒரு கேவிஎன் ப்ரொடக்ஷன் 400 கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாராக நீங்கள் வளர்ந்து நிற்கிறீங்க, உங்களுக்கு வியாபாரம் இருக்குது அப்படின்னு உங்களை நம்பி வந்து முதலீடு பண்றாங்க. உங்களை யாருன்னே தெரியாம உங்களை நம்பினாங்கல்ல ஒரு கூட்டம். அதாவது ஆரம்பத்துல படம் எடுத்தாங்கல்ல, ராஜாமியின் பார்வையிலே, சந்திரலேகா, வசந்த வாசல், இந்த மாதிரி படம் எடுத்தாங்கல்ல, அந்த தயாரிப்பாளர்கள் எல்லாருமே அந்த காலத்துல நஷ்டப்பட்டவங்க தான். யாருமே லாபம் சம்பாதிக்கல. இது உண்மை, நேர்மையா நான் சொல்றேன், யாருமே லாபம் சம்பாதிக்கல. அப்படி இருக்கும்போது அந்த தயாரிப்பாளர்கள் நஷ்டப்பட்டதை நீங்க ஏன் வந்து ஈடுகட்டணும்னு நினைக்கல? இவங்களுக்கு எல்லாம் ஈடுகட்டல. நீங்க வந்து ஆரம்பத்துல உங்களை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு அவங்களோட நஷ்டத்துக்கு நீங்க ஈடுகட்டணும்னு நினைக்கல. அப்புறம் தலைவா படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு ஈடுகட்டணும்னு நினைக்கல. ராமநாராயணனோட சன்னுக்கு நீங்க வந்து ஈடுகட்டணும்னு நினைக்கல. இப்படி குஞ்சுமோனுக்கு நீங்க ஈடுகட்டணும்னு நினைக்கல. இவங்களை எல்லாம் நீங்க ஈடுகட்டணும்னு நினைக்காத நீங்க, இவங்கெல்லாம் வந்து கஷ்டத்துல இருக்காங்க, இவங்கெல்லாம் தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாம இருக்காங்க அப்படின்னும் போது இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க உங்களுடைய ராஜ வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு தானே இருந்தீங்க. இவங்களை நீங்க திரும்பி பார்த்தீங்களா? இவங்களை பத்தி நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? அப்பச்சன் ஒரு தயாரிப்பாளர், அவர் மேல 1 கோடி ரூபா வந்து பணம் கேட்டு
கேஸ் போட்டு அவரை வந்து அலக்கழிச்சிங்க. கேரளாக்கும் சென்னைக்கும் கோர்ட்டுக்கு நீங்க அலக்கழிச்சிங்க. இப்படி எல்லாரையும் நீங்க கஷ்டப்படுத்திருக்கீங்க. இவங்களெல்லாம் நீங்க திருப்பி பார்த்தீங்களா? யாரையுமே நீங்க திருப்பி பார்க்கல. இவங்கெல்லாம் யாராவது உங்களை நெருங்க முடியுமா? யாராலையுமே உங்களை நெருங்க முடியாது. கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் அவங்க ஏற்பட்டிருக்க நஷ்டம் 400 கோடி ரூபாய் நீங்க திருப்பி தரணும். தார்மீகமா நீங்க வந்து அது நியாயம், அது சரி, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது, அதை நான் மறுக்கவே மாட்டேன். ஆனா அந்த கேவிஎன் புரொடக்ஷனுக்கு நஷ்டத்துக்கு ஈடுகட்டணும்னு நினைக்கிறேன். நீங்க தலைவா படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் ஈடுகட்டுங்க, மெர்சல் படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் ஈடுகட்டுங்க, குஞ்சுமோனுக்கும் கொடுங்க, எல்லாரும் கொடுங்க. அப்பதானே அது நியாயமா இருக்கும். அதுதானே நியாயமான விஷயமா இருக்கும். அதை செய்யாம இன்னைக்கு கிட்டத்தட்ட 35 வருஷம் கழிச்சு ஒரு தயாரிப்பாளருக்கு படம் பண்ண போறேன்னு போலியா ஒரு காரணத்தை தேடி மறுபடியும் 70வது படத்துல நீங்க வந்து நடிக்கிறதுக்கு அட்டம் பண்றீங்கன்னா அது நான் வன்மையா கண்டிக்கிறேன் சார். அவர் வந்து படம் விஜய் வந்து ஒரு மாஸ் என்டர்டைனர், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. சினிமா துறையில அவர் ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னர். எப்படி ரஜினி ஒரு சூப்பர் என்டர்டெய்னரோ அதே மாதிரி விஜய் வந்து ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னர், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் நேர்மையா இருக்கட்டும். நீங்க தொடர்ந்து நடிங்க, வேணான்னு சொல்லல. ஆனா உங்களுடைய வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, தோல்வியாக போறீங்க. இப்போ நீங்க தோக்க தான் போறீங்க. 5 வருஷம் தோல்வியுற்ற அரசியல்வாதியாக தான் நீங்க இருக்க போறீங்க. அப்போ உங்களால அரசியல் நிச்சயமா பண்ண முடியாது. அப்படின்னும் போது நீங்க நடிக்காமையும் இருக்க முடியாது. அப்ப நடிக்கணுங்கிறதுக்கு ஒரு காரணமா இதை வந்து நீங்க காட்டாதீங்க, காட்டி நடிக்க வராதிங்க. அப்படி நீங்க காட்டி நடிக்க வரதா இருந்தா அந்த கேவிஎன் புரொடக்ஷன்ஸ்க்கு பண்ற ஈடுகட்ட வேண்டியது உங்களோட பொறுப்பு, பண்ணுங்க. அதே நேரத்தில் நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல இருக்கிற தயாரிப்பாளர்கள் இன்னும் சில பேர் இருக்காங்க. ஜிவி எல்லாம் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு. அவர் குடும்பம்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிராயுதபாணியா வந்து நடுரோட்டில் நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு நியாயத்தை சொல்லுங்க. உங்களை வளர்த்து விட்ட அந்த தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் உங்க கருணை கண் படட்டும். அப்புறம் நீங்க வந்து உங்களுடைய வார்த்தையை நீங்க விட்ரா பண்ணிட்டு தொடர்ந்து நீங்க நடிங்க. அன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு நீங்க வந்து அந்த கேவிஎன் புரொடக்ஷன்ஸ்க்கு படம் நடிச்சு கொடுக்க போறேன்னு ஏமாத்தி இன்னொரு படம் நடிக்காதீங்க. அதை ஒரு காரணமா காட்டி இன்னொரு படம் நடிக்காதீங்க. அதை ஒரு காரணமா காட்டி தொடர்ந்து அடுத்த படம் நடிக்காதீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த இடத்துல. கேவிஎன் புரொடக்ஷன்ஸ்க்கு நீங்க வந்து ஒரு படம் நடிச்சு கொடுக்குறேன்னு 70வது படம் நடிக்கிறீங்க. ஓகே, ரைட்டு. அந்த 70வது படமும் நீங்க அரசியலுக்கு வந்து எப்படி ஜனநாயகன்ல பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி அந்த 70வது படத்துலயும் பிரச்சனை வராதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் வரும்ல? அப்ப வந்தா மறுபடியும் அந்த தயாரிப்பாளர் நஷ்டப்படுவார்ல. அப்ப மறுபடியும் இன்னொரு படம் பண்ணுவீங்களா? அப்புறம் மறுபடியும் இன்னொரு படம் பண்ணுவீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 69வது படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையில நீங்க நில்லுங்க. அந்த வார்த்தையில நீங்க உறுதியா இருங்க. உங்க வார்த்தையில நீங்க நேர்மையை கடைபிடி. அதை விட்டுட்டு நீங்க அடுத்த படம் நடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு நீங்க நடிங்க. வேற வந்து சல்ஜாப்பு சொல்லி ஏமாத்து காரணங்களை சொல்லி மக்களை ஏமாத்தி அடுத்தடுத்த படங்களை நடிக்காதீங்கிறது தான் நம்மளுடைய உறுதியான வார்த்தை. விஜய் அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார்.